மார்க்கம் நமக்கு வகுத்து தந்த சாலியங்களால் நமக்கு உண்டாக்கி தரப்பட்ட உன்னதமான ஒரு புத்தாண்டுகளை தொடக்க நான் ஜும்மாவுடைய நான் தான் கணிந்த காலங்களில் அங்கிருந்தும் ஏற்பட்டுவிட்ட எங்கள் தெரியாமல் எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் மன்னி தருவாங்க. வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் எல்லா வகையிலும் செழுமையாக உயர்வாக கண்ணியமாக அந்தஸ்து மிக்கதாக எல்லா விதமான பரக்காத்துகளையும் மேன்மையும் பெற்றது அல்லாஹ் கேட்பாங்க. சங்கைக்குரியவர்களை ஜும்மாவை நாம் பேசிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டிய குணங்கள், தவிர்த்து நடக்க வேண்டிய குணங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏராளமான குணங்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார். அதிலே மனிதர்கள் தவிர்த்து நடக்க வேண்டிய, நீங்கி நடக்க வேண்டிய குணங்களில் ஒன்றுதான் தர்க்கங்களை விட்டும் நீங்கி இருக்கிறது. அதாவது இன்றைய காலகட்டத்திலே தர்க்கம் என்பது எப்படி ஆயிடுச்சுன்னா, தன்னுடைய நிலையை நிரூபிப்பதற்காக பேசுகிறாங்களே தவிர உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில், உண்மையை தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தர்க்கம் வரலாம். எனக்கு தெரியல, நான் இப்படி விளங்கியிருக்கிறேன், இந்த விஷயம் இது உண்மைதானா என்று சொன்னால், உண்மையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தர்க்கம் செய்தால் மார்க்கம் அனுமதிக்கும். ஆனால் தன்னுடைய நிலையை, தன்னுடைய கட்சியை, தன்னுடைய சார்பை, தான் நினைத்த அந்த காரியங்களை அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி தர்க்கம் செய்வது என்று இருக்கிறதே அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, இன்சான் அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகம் தர்க்கம் அணுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் வழிகட்டு போகிறான் என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் என்ன? அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். இந்த ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மனித சமூகம் அல்லது ஒரு மனிதன் வழிகட்டு போகிறான் என்றால் அவன் தர்க்கத்தில் ஈடுபட்டால் வழிகட்டு போயிடுவான். நாங்கள் சொல்லாசன் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் எந்த ஒரு சமூகம் வழிகடவில்லை. இல்லா ஊத்துல் ஜதல், தர்க்கம் இருந்தாலே. தர்க்கம் என்ன ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அதுக்கு பிறகு அவனுடைய வழிகேடு ஆரம்பித்து விடுகிறது, ஹிதாயத்தை நீக்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் கெட்டது தர்க்கத்தால் தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அநியம் செய்ய சொன்னான். ஆனால் ஷைத்தான் வாதம் பண்ணினான், அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் செய்தான். ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பினால் படைத்தாய், அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய், நெருப்பு உயர்ந்தது அல்லவா என்று அல்லாஹ்விட தர்க்கம். அதாவது அறிவு ரீதியா பார்த்தாலும் மண் என்பதுதான் உயர்ந்தது. ஆனாலும் கூட தர்க்கம் செய்தான். வடிகட்டுவதற்குண்டான காரணத்தை பெருமக்கள் சொல்வார். வரை மண் என்பது அமைதி, அது கண்ணியம், அது உறுதியானதும் மிருதுவானது. பூமிங்கிறது கால் எடுத்து வச்சான்னு சொன்னா சாதாரணமா தலையில் அது வலிமையானதா மிருதுவானதா என்றால் அது ஊசி வச்சு குத்தினாலும் உள்ள போகும். ஆனால் வலிமை மிக்க வந்து ஏறி நின்றாலும் அது உள்ள போகாது. ஒரு உறுதியானதும் மிருதுவானதுமாக இருக்கு. நெருப்புங்கிறது அப்படி இல்லை, பெரும்பாலும் ஆக்ரோஷத்திற்கும் திடுக்கத்திற்கும் தான் பயன்படும். அதே போல நரகத்துல வந்து அங்கே நெருப்பு கிடையாது. நரகத்துல சொர்க்கத்துல நெருப்பு கிடையாது, நரகத்துல மண்ணு கிடையாது. அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். சுவனத்தை பொறுத்தவரையில் நெருப்பு அங்கே கிடையாது. ஆனால் மணலுக்கு நெருப்பு என்பது தேவையில்லை. மணலுக்கு நெருப்பு என்ன தேவை? ஆனால் நெருப்புக்கு மண் தேவை. நெருப்பு இருக்கிற மணலுக்கு ஒரு தேவை. மணல் என்பது பொதுவாக சுத்தம்னு சொன்னாங்க. மணல் என்பது சுயூது செய்யக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய இடம்னு சொன்னாங்க. ஒதுவதற்கு தண்ணி இல்லைன்னா கூட மணல் சுத்தம் செய்யும், அப்படிப்பட்டதுதான். அதனால தர்க்கத்திலே கூட அது நியாயமானது இல்லை. ஆனாலும் கூட அவன் கெட்டதற்கான காரணம் தர்க்கம் என்பதுதான் பாருங்க. அல்லாஹ் ஹஜ்ஜில சொல்றான், வமன் ஃபரத ஃபீ இன்னல் ஹஜ்ஜ வலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்க கணவன் மனைவி வீடு கூட கூடாது, மாதிரி பாவங்கள் செய்யக்கூடாது. இந்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான் வலா ஜிதால, தர்க்கம் பண்ணாதீங்க. அல்லாஹ் தர்க்கம் என்பது இருக்கிறதே ஹஜ்ஜினுடைய காரியங்களையே பாழாக்கிவிடும், ஹஜ்ஜினுடைய நல்ல நிலைகளை இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதனால் அல்லாஹ் தஆலா தர்க்கம் கூடாது என்று சொல்கிறார். அதாவது ஒரு ஆண் 2 கபரை கடந்து போனாலும் அந்த 2 பேரும் துன்யால ஒரே தர்க்கம் பண்ணி சண்டை உருட்டு இருந்ததுனால தன் கபரில் இப்படி எழுதி வைக்க சொன்னான். அது எழுதி வச்சிருந்தான். ஆனா இப்னு மன்கானத்தில் ரீஹு தௌஅ அம்ரிஹி யஹ்பிஸுஹா இதா ஷாஅ வ யுதல்லிகுஹா இதா ஷாஅ. நான் யார் தெரியுமா? காற்று எனக்கு கட்டுப்படும். அவருடைய பையன் காற்றை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட ஒரு தகப்பனாரின் பையன். நாடினால் காற்றை கட்டுப்படுத்தி வைப்பார், நாடினால் காற்றை விடுவிப்பார் அப்படின்னு எழுதி வச்சிருந்துச்சு.
அது எதிர்த்த கவர்ல பார்த்தானா அங்க ஒரு எழுதி வச்சிருந்தாங்க நான் எதிர்த்த ஆனது கௌரி இதை பார்த்து யாரும் ஏமாந்துறாதீங்க அவர் தகப்பனாரோ பொறுக்கொள்ள அதனால காட்டை ஊதி 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 அடிப்பார் அதைத்தான் அப்படி எழுதி வச்சிருக்கிறத தவிர நீங்க ஏதோ பெரிய அந்தஸ்துல உயர்ந்தான்னு நினைச்சிடாதீங்க. அப்பா துணியால்தான் சட்டை போட்டு தடுக்க மாட்டீங்க மௌத்தான பிறகுமான இதுன்னு சொல்லி அதை பார்த்து சொன்னதாக பாருங்க. அருமையான பெருமக்களே அல்லாஹ் ரசூல் சொல்வார்கள் ஒரு நல்ல முஸ்லிம்களுடைய அழகான தன்மை என்னன்னு சொன்னா இஸ்லாமின் வருகை தற்குமாறாக தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவாங்க. அதான் ஒரு நல்ல முஸ்லிம்களுடைய ஆடல். நமக்கு தேவையா இந்த காரியம் என்பதை பார்த்து தான் அதில் ஈடுபடுவார் என்று சொன்னார். தேவையில்லாத கேள்விகளும் சரி தேவையில்லாத தர்க்கங்களும் சரி மனிதனை வழியேட்டில் ஆழ்த்திவிடும். நாம் அபீஸ்வரர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஆள் ரொம்ப கவனிச்சுட்டு அப்படியே கொண்டாடிட்டே இருந்தார். எல்லாரும் சந்தேகம் கேட்பாங்க பதில் சொல்லுவாங்க. நீ ஒரு காலம் ஒரு சந்தேகம் கேட்டது இல்லையப்பா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கிற வேண்டியதானேன்னு சொல்லி மாமா அபீஸ்வரர் வந்து சொன்னாங்க. சரி சரி பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் பாடம் நடத்துறாங்களாம். பாடம் நடத்தும் போது சொன்னாங்களாம் சாய் ஒரு நார்மலாக எப்போ நோம்பு திறக்கணும் தெரியுமா அப்படின்னு அந்த பாடத்தை நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு சொன்னாங்கன்னா இதாக சூரியன் மறைந்தார் நோம்பு திறக்கணும். அவன் கேள்வி சொன்னதுனால அவங்க கேட்டாங்க சூரியன் மறையாட்டா என்ன செய்யறது. சூரியனே ஒரு வேளை மறையல என்ன செய்யறது. எல்லாரும் ஏற்கனவே கேள்வி கேட்காமன்ற மாதிரி இன்னும் அப்படி உட்கார்ந்து தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத தர்க்கங்கள் என்பது இருக்கிறது. அது மனிதனை வடிகேட்டில் ஆழ்த்தக்கூடிய அதாவது தாய்ப்பு போயிருந்தாங்க ஒன்றாமலையுமா ஒதுங்கணும். ஆனால் அங்கே உள்ள பெரிய தர்க்கம் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பெரிய வாதம் பண்றோம்னு சொல்லிட்டு நான் உகல்லிமுக்கு ஆபதா உங்கள்கிட்ட பேசுறதுக்குண்டான நிலை இல்லை. நீங்க உண்மையிலே ரசூலா இருந்தால் லைன் குல்த ரசூலம் மின் அல்லாஹி கமா குல்த தகூல் லஅன்த அலம ஹதரன் மின் அன் அருத அலைகலாம். உங்கள்கிட்ட நான் பேசி உங்களுடைய பதில் சொல்றதெல்லாம் பொருத்தமில்லை. நீங்க ரசூலா இல்லை. நீங்க ரசூலை இல்லை பொய்யரா இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பேசவே நான் விரும்பல. தர்க்கம் பண்றதா நினைச்சுக்கிட்டு என்னை தியாகம்னு சொல்லி வாழ்க்கையில ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை பாழாக்குகிறான் தன்னுடைய நற்காரியங்களை வீணாக்குகிறான் என்பதோடு சொல்ற மாதிரி இதாயத்தை அவனை விட்டு நீக்குவதற்கு காரணம். அதனால தேவையில்லாத தர்க்கங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான குணத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பயனுள்ள காரியங்களை பேச்சுக்களை செயல்களை செய்வதற்கும் அதனுடைய பயன்களை முழுமையாக நாம் பெறுவதற்கும் அந்த நசீபை தருவாராம். தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத தர்க்கங்கள் நம்மை வடிகட்டில் ஆழ்த்தக்கூடிய அந்த நிலைகளை விட்டெல்லாம் அந்த நம்மையும் சமூகத்தையும் நம்ம குடும்பத்தையும் அந்த பாதுகாத்து வருவாராம்.